பீகார் மாநிலத்தில் நடத்தப்பட்ட சாதிவாரி கணக்கெடுப்பை பாட்னா உயர்நீதிமன்றம் ரத்து செய்யவில்லை. மாறாக மாநில அரசிற்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த அதிகாரம் இருக்கிறது. 2008 புள்ளியியல் சட்டம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆக்ட் படி ஒரு மாநில அரசு சாதிவாரி கணக்கெடுப்பை தரவுகளை திரட்டும் உரிமை இருக்கிறது என்ற தீர்ப்பை தான் பீகார் உயர்நீதிமன்றம் வழங்கியது. அதை கூட எதிர்த்து இடஒதுக்கீட்டுக்கு எதிரானவர்கள் உச்சநீதிமன்றம் சென்றார்கள். ஆனால் உச்சநீதிமன்றம் இன்றைக்கும் அந்த வழக்கில் தடை ஏதும் விதிக்கப்படவில்லை. இதன் காரணமாகத்தான் தெலுங்கானாவில், கர்நாடகாவில், பிற மாநிலங்களில் இப்பொழுது சாதிவாரி கணக்கெடுப்பு நடந்து கொண்டிருக்கிறது. உண்மைக்கு புறம்பான தவறான தகவலை சட்டமன்றத்தில் சொன்னார். இன்னும் சொல்ல போனால் தேசிய அளவில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டால் கூட மாநில அளவில் உள்ஒதுக்கீடு, மாநில அளவில் இங்கு இருக்கக்கூடிய தனி சமூகங்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கான தரவுகளை தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்ட ஆணையம் திரட்ட வேண்டும். 69 விழுக்காடு இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் வழங்கப்பட்டிருப்பது தேசிய அளவில் நடத்தப்பட்ட சாதிவாரி கணக்கெடுப்பு அல்ல, மாநில அளவில் நடத்தப்பட்டு 1931 பிறகு சாதிவாரி கணக்கெடுப்பு நாடெங்கும் நடத்தப்படவில்லை. ஆனால் சட்டநாதன் அம்பாசங்கர் ஒவ்வொரு வீடாக சென்று கணக்கெடுத்து அதன் காரணமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சமூகங்களுடைய விவரங்களை கொடுத்தார். அதுதான் 69 விழுக்காட்டை கொண்டு வருவதற்கு காரணமாக இருந்தது. இன்னைக்கு அருந்ததியர் உள்ஒதுக்கீடு, இஸ்லாமியர் உள்ஒதுக்கீடு, 20 விழுக்காடு உள்ஒதுக்கீடு, 10.5 விழுக்காடு உள்ஒதுக்கீடு, இத்தனை உள்ஒதுக்கீடுகளும் தமிழக பிற்படுத்தப்பட்ட ஆணையத்தால் வழங்கப்பட்ட பரிந்துரை. இதை மறந்துவிட்டு தமிழ்நாட்டுக்கு உரிமை இல்லை, எங்களுக்கு அந்த உரிமை இல்லை என்று சொல்வது சமூக நீதியுடைய கோட்பாடை புரிந்து கொள்ளாமல், அடிப்படை தாற்பயத்தை புரிந்து கொள்ளாமல் தமிழக முதலமைச்சர் பேசுவது வேடிக்கையாக இருக்கு.